பிப்ரவரி 12 வியாழக்கிழமை. பொறுமையோடு ஓடுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மைச் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1. ஏனோ சிலர் தலைதெறிக்க ஓடுகிறார்கள், சிலர் உணர்ச்சி வசப்பட்டு ஓடுகிறார்கள், சிலர் முயலைப் போல ஓடி வழியிலே தூங்கிவிடுகிறார்கள், சிலர் பகட்டாக ஓடி விலாசமே தெரியாமல் மறைந்து விடுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று நமக்கு ஆலோசனை கூறுகிறார். நிதானமாய் தெளிந்த புத்தியோடு பொறுமையோடே ஓடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 21:19. பொறுமை என்றால் என்ன? பொறுமை என்ற வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. மற்றவர்கள் கோபமூட்டும் போதும் எரிச்சலை ஏற்படுத்தும் போதும் அமைதியாய் நடந்து கொள்வதே பொறுமை. பாடுகளையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் மகிழ்ச்சியோடு சகிப்பதே பொறுமை. நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள உறவு முறை பாதிக்கப்பட்டாலும் அன்போடு நடந்து கொள்வதே பொறுமை. கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவங்களில் பொறுமையும் ஒன்றாகும். கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நாம் பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். சீஷர்களிடத்தில் அவர் எவ்வளவு பொறுமையோடு இருந்தார். அவரது சீஷர்கள் அவரோடு இருந்தும் அவரை அறியாமலும் அவரது உவமையின் பொருளை உணராமலும் மந்த புத்தி உள்ளவர்களாயிருந்ததை அவர் பொறுமையோடு சகித்தார். சீஷர்களது எண்ணங்களெல்லாம் உலக பிரகாரமாயிருந்ததைக் கண்டு இயேசு பொறுமையுடன் இருந்தார். மார்க் 19:35-40 வரை. சீஷர்கள் அவரது பாடுகளின் நேரத்தில் ஓடிவிட்ட போதும் கூட இயேசுவானவர் பொறுமையோடு இருந்து மீண்டும் அவர்களை தன்னோடு சேர்த்து கொண்டார். மத்தேயு 21:15. மட்டுமல்ல, கிறிஸ்துவின் பொறுமையை சிலுவையின் அடிவாரத்தில் நாம் கண்டு பிரமித்து போகிறோம். மத்தேயு 26:59-68, மத்தேயு 27:29-50 மற்றும் 1 பேதுரு 2:21-25 ஆகிய வேத பகுதிகளை நாம் வாசிக்கும் போது எவ்வளவாய் பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் தேவன் பொறுமையோடு சகித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படியாய் அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய பொறுமை நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உலகத்திற்கு அறிவிக்கட்டும். எபேசியர் 4:1-3. நம்முடைய பொறுமையானது நம்முடைய அன்பின் சுபாவங்களிலும் அன்பின் ஐக்கியத்திலும் அன்போடு சகிப்பதிலும் விளங்கட்டும். 1 கொரிந்தியர் 13:4. நம்முடைய பொறுமை நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதிலும் ஊக்கப்படுத்துவதிலும் தட்டி கொடுத்து முன்னே கொண்டு வருவதிலும் இருக்கட்டும். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. யாக்கோபு 5:7-8.